everyone, welcome to our channel. In the video la chapter 13 magnetic effect of electric current la part 2 video பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம first பார்க்க போற topic force on a current carrying conductor in a magnetic field. நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு கண்டக்டர்ல நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணும்போது நமக்கு magnetic fields ப்ரொடியூஸ் ஆகும். இந்த magnetic field என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். எது மேலனா இந்த கண்டக்டர் பக்கத்துல இருக்கிற இந்த மேக்னெட் மேல. இந்த ஃபோர்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால உருவாகிற இந்த ஃபோர்ஸ் எப்படி இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மேல ஆக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம ஆக்டிவிட்டி 13.7ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டேக் அ ஸ்மால் அலுமினியம் ராட் ஏபி using two connecting wires, suspend it horizontally from a stand. என்ன சொல்றாங்கன்னா இதுதான் இந்த அலுமினியம் ராட். இந்த அலுமினியம் ராடை ஒரு கனெக்டிங் வயர்ஸ் மூலமா நம்ம ஹரிசாண்டலா சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹரிசாண்டலா தொங்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Place a strong horseshoe magnet in such a way that the rod lies between the two poles with the magnetic field directed upwards. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஹார்ஷூ மேக்னெட்டை பிளேஸ் பண்ணணும். சச் தட் ஹார்ஷூ மேக்னெட் இந்த அலுமினியம் ராடோட மிடில்ல வர இந்த அலுமினியம் ராட் மிடில்ல வர மாதிரி நம்ம இந்த ஹார்ஷூ மேக்னெட்டை பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்டட் அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் இந்த அலுமினியம் ராடுக்கு கீழே வரணும். சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் இந்த அலுமினியம் ராடுக்கு மேலே வரணும். தேர்ட் பாயிண்ட், கனெக்ட் த அலுமினியம் ராட் இன் சீரீஸ் வித் பேட்டரி, கீ அண்ட் ரியோஸ்டாட். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அலுமினியம் ராடோட நம்ம பேட்டரி அதுக்கப்புறமா கீ இது எல்லாத்தையும் நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட் பாஸ் பண்ணணும். நவ் பாஸ் அ கரண்ட் த்ரூ த அலுமினியம் ராட் from end B to A. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கரண்ட் பாஸ் பண்ண போறோம். கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க நெகட்டிவ்ல இருந்து இந்த பாசிட்டிவ் இங்க இருந்து அப்படியே கரண்ட் பாஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதான் ஆரோ மார்க் மூலமா அவங்க டினோட் பண்ணிருக்காங்க. இந்த கரண்ட் இங்க பாஸ் ஆகும் போது அப்படியே இங்க பில இருந்து ஏ பார்ட்டுக்கு வரும். நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும் போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த பில இருந்து ஏக்கு வரும்போது இந்த ராட் இருக்குல்ல, இந்த ராட் மூவ் ஆகும். எங்கன்னா டுவர்ட்ஸ் த லெஃப்ட் மூவ் ஆகும். அதே மாதிரி ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ராட் அண்ட் அப்சர்வ் த டைரக்ஷன் ஆஃப் இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த பேட்டரியோட சார்ஜ் இருக்குல்ல, இந்த பேட்டரியை நம்ம மாத்தி வச்சுட்டு திருப்பியும் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணணும். தட் இஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கமோ நெகட்டிவ் சார்ஜ் இந்த பக்கமோ வர மாதிரி நம்ம பேட்டரியை செட் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் கரண்ட் பாஸ் பண்ணும் போது ரிவர்ஸ் பண்ணி பாஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அலுமினியம் ராட் ரைட் சைட்ல மூவ் பண்ண ஆரம்பிக்கும். The displacement of the rod in the above activity suggests that a force is exerted on the current carrying aluminum rod when it is placed in a magnetic field. இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் இந்த கரண்ட் கேரிங் அலுமினியம் ராட் மேல எக்ஸர்ட் ஆகிற இந்த ஃபோர்ஸ் எப்படி வருது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட ஃபோர்ஸ்னால தான் இந்த அலுமினியம் ராட் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இட் ஆல்சோ சஜஸ்ட் தட் the direction of force is also reversed when the direction of current through the conductor is reversed. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கரண்டோட டைரக்ஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணும் போது அந்த அலுமினியம் ராட் மேல எக்ஸர்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸும் ரிவர்ஸ் ஆகுது. தட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நவ் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் டு வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் by interchanging the two poles of the magnet. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நார்த் போல் கீழே வர மாதிரியும் சவுத் போல் மேலே வர மாதிரியும் நம்ம வச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றாங்கன்னா the direction of the field வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் வர்றதுக்காக
அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அந்த 2 போல்ஸையும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் நார்த் போல் வந்து மேலையும் சவுத் போல் வந்து கீழே வர மாதிரியும் அந்த அலுமினியம் ராடுக்கு கீழே வர மாதிரியும் வந்து நம்ம செட் பண்ணி வைக்கணும். It is once again observed that the direction of force acting on the current carrying rod get reversed. திருப்பியும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வருதுல இந்த கரண்ட் பாஸ் பண்றனால ஃபார்ம் ஆகிற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ராட் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ்டா வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். It shows that the direction of the force on the conductor depends upon the direction of the current and the direction of the magnetic field. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா the direction of the force வந்து எதை டிபெண்ட் ஆயிருக்கு, direction of the currentையும் direction of the magnetic fieldையும் தான் வந்து இந்த direction of force வந்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. In activity 13.7 we considered the direction of current and that of the magnetic field perpendicular to each other and found that the force is perpendicular to both of them. Activity 13.7ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த direction of current and the magnetic field வந்து perpendicular to each other அப்படின்றத வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து and found that the force is perpendicular to both of them. அதே மாதிரி force வந்து field and current ரெண்டுத்துக்குமே வந்து perpendicular அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அவங்க எப்படி டினோட் பண்றாங்கன்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலமா வந்து அவங்க சொல்றாங்க. According to this rule, stretch the thumb, forefinger and the middle finger of your left hand. நம்ம வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து thumb அப்புறம் forefinger அப்புறம் middle finger இதை வந்து நம்ம stretch பண்ணணும் such that they are mutually perpendicular. அதாவது வந்து அந்த மூணுமே வந்து நம்மளுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. If the first finger points in the direction of the magnetic field, that is நம்ம forefinger அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் வந்து first finger அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து direction of the magnetic field வந்து பாயிண்ட் பண்ணுது. தட் இஸ் இந்த ஃபிங்கர் தான் வந்து direction of the magnetic field பாயிண்ட் பண்ணுது. இது வந்து நம்மளோட ஃபோர் ஃபிங்கர் இல்ல ஃபர்ஸ்ட் ஃபிங்கர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபோர் ஃபிங்கர் எஃப் அதுவும் வந்து எஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஃபீல்டு அதுவும் வந்து எஃப்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. And the second finger is the direction of the current. Second fingerனா அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட மிடில் ஃபிங்கர், தட் இஸ் த சென்டர் ஃபிங்கர். அப்போ வந்து நீங்க அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சென்டர் சி அதுவும் வந்து சில ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி கரண்டோட டைரக்ஷன் தான் வந்து இந்த சென்டர் ஃபிங்கர். ஸோ அதுவும் வந்து சில தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சென்டர் சி கரண்ட். ஸோ வந்து ரெண்டுமே வந்து சில தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சென்டர் அண்ட் கரண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். Then the thumb will point in the direction of the motion or the force acting on the conductor. அதே மாதிரி thumb வந்து எதை வந்து பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா direction of the motion or the force. நம்ம வந்து அந்த force வந்து எக்ஸர்ட் ஆகுதுல அந்த forceோட டைரக்ஷனை வந்து நம்ம வந்து இந்த தம்போட டைரக்ஷன் மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Devices that use current carrying conductors and magnetic field include electric motor, electric generator, loudspeakers, microphone and measuring instrument. என்னென்ன டிவைஸ்லலாம் வந்து நம்ம இந்த current carrying conductors வந்து யூஸ் பண்ணுவோம் and magnetic fields வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் லவுட் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து இதுல எல்லாத்துலயுமே வந்து நம்ம இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து 13.4 எலக்ட்ரிக் மோட்டார். An electric motor is a rotating device that converts electrical energy to mechanical energy. எலக்ட்ரிக் மோட்டார் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் டிவைஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரிக் மோட்டார் is used as an important component in electric fans, refrigerators, mixers, washing machine, computer, MP3 players, etc.
இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸை வந்து எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபேன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், மிக்சர்ஸ், வாஷிங் மெஷின், கம்ப்யூட்டர்ஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்லையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபேன்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், மிக்சர்ஸ், வாஷிங் மெஷின்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், MP3 பிளேயர்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் மோட்டார் பற்றி பார்த்துடலாம். An electric motor consists of a rectangular coil ABCD of insulated copper wire. இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் காயில் இருக்கும், ABCDன்னு மார்க் பண்ணியிருக்காங்க, ஆஃப் இன்சுலேட்டட் காப்பர் வயர். காப்பர் வயர், இன்சுலேட்டட் காப்பர் வயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்ல. The coil is placed between the two poles of a magnetic field such that the arms AB and CD are perpendicular to the direction of the magnetic field. என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மேக்னெட் வந்து வச்சிருக்காங்க, such that நார்த் போல் வந்து AB இந்த ஆர்ம்ல வந்து இருக்கிற மாதிரியும், சவுத் போல் வந்து இந்த ஆர்ம் CD இந்த ஆர்ம்ல இருக்கிற மாதிரியும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. The end of the coil are connected to the two halves P and Q of a split ring. இந்த ரெண்டு காயில் இருக்குல்ல, இந்த காயிலோட எண்ட்ஸ் வந்து எதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த ஸ்பிளிட் ரிங்ஸ். இந்த ஸ்பிளிட் ரிங்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. End of the coil are connected to the two halves of PQ of a split ring. Next வந்து the inner side of these halves are insulated and attached to an axle. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்னர் சைடு ஆஃப் த ஸ்பிளிட் ரிங்ஸ் வந்து என்ன இருக்கு, இன்சுலேட் பண்ணிருக்காங்க அண்ட் அட்டாச்டு டு an axle. ஆக்சிலோட வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. The external conducting edges of P and Q touch two conducting stationary brushes X and Y. ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் சைட் பத்தி சொன்னாங்க. அந்த இன்னர் ஹாஃப் வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னா இன்சுலேட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆக்சலோட வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. எக்ஸ்டர்னல் கண்டக்டிங் எட்ஜஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டச் டூ கண்டக்டிங் ஸ்டேஷனரி பிரஷஸ், ஒரு பிரஷஸோட வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டேஷனரி அது வந்து மூவ் ஆகாது, இந்த காயில் வந்து மூவ் ஆனாலும் இந்த பிரஷஸ் வந்து மூவ் ஆகாது. டூ கண்டக்டிங் ஸ்டேஷனரி பிரஷஸ் X and Y respectively. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா current in the coil ABCD enters from the source battery through conducting brushes X and flow back to the battery through brush Y. என்ன சொல்றாங்கன்னா பேட்டரியில இருந்து இந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, எங்க ABCD இந்த காயிலுக்கு வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. த்ரூ கண்டக்டிங் பிரஷ், இந்த எக்ஸ் இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பித்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரஷ் இருக்குல்ல, இந்த ப்ரஷ் எக்ஸ், இந்த ப்ரஷ் எக்ஸ் மூலயமா வந்து அந்த காயிலில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது ABCD. அதுக்கப்புறமா இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த கரண்ட் வந்து AB பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் CDக்கு வந்து திருப்பியும் இந்த பிரஷ் Yக்கு வந்து அது பாஸ் ஆயிடுது. Notice that the current in arm AB of the coil flows from A to B. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த பேட்டரியில இருந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஃப்ளோ ஆனோடனே இந்த பிரஷ் எக்ஸ் மூலயமா பாஸ் ஆகி இந்த காயிலோட ஏலேருந்து பிக்கு பாஸ் ஆகுது. ஆனா இந்த சைடு வரும்போது அது எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா சிலேருந்து டிக்கு வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இன் ஆர்ம் CD it flows from C to D, that is opposite to the direction of current through arm AB. That is C and D இந்த டைரக்ஷன்ல வந்து ஃப்ளோ ஆகுது. ஆக்சுவலி வந்து AB இந்த ஆர்ம்ல வந்து கீழேருந்து மேலே போகுது கரண்ட், ஆனா வந்து இந்த பக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா மேலேருந்து கீழே வருது. தட் இஸ் சிலேருந்து டிக்கு வந்து பாஸ் ஆகுது கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் த்ரூ AB ஆர்ம். ஆர்ம் ஏபிக்கு பாஸ் ஆகிற கரண்ட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க.
on applying Fleming's left-hand rule for the direction of force on a current-carrying conductor in a magnetic field, we find that the force acting on arm AB pushes it downwards while the force acting on arm CD pushes it upwards. இதுல என்ன சொல்றாங்கன்னா the force act ஆகுதுல அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏபியை வந்து டவுன்வர்ட்ஸ்ல புஷ் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து ஆர்ம் சிடியை வந்து அப்வர்ட்ஸ்ல புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் இந்த ஆர்ம் ஏபி வந்து இப்படி மூவ் ஆகுது, சிடி வந்து மேல வருது. அப்படியே ரொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபி வந்து கீழே மூவ் ஆகுது, சிடி வந்து அப்படியே மேல வருது. இந்த இடத்துல இருக்கிற இந்த சிடி வந்து இங்க வரும். இந்த AB வந்து கீழே போகும். Thus the coil and the axle O mounted free to turn about an axis rotate anti-clockwise. என்ன ஆகுது? இது என்ன டைரக்ஷன்? இது anti-clockwise டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து axle. At half rotation, Q makes contact with the brush X and P with brush Y. So இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ PQ வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் ரிங்ஸ்னு தெரியும். ஸோ இப்போ P வந்து எங்க இருக்கு? இந்த X பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி Q வந்து Y பக்கத்துல இருக்கு. ஆனா என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும் போது இந்த Q வந்து X பக்கத்துலயும் P வந்து Y பக்கத்துலயும் வந்து மூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore, the current in the coil get reversed and flows along the path DCBA. இப்போ இது மாதிரி சேஞ்ச் ஆகும் போது என்ன ஆகும்னா கரண்டோட டைரக்ஷனும் வந்து மாறி DCBA ஃபர்ஸ்ட் எப்படி மூவ் ஆச்சுன்னா AB அதுக்கப்புறம் CD இப்படி மூவ் ஆச்சு. இப்போ எப்படி மூவ் ஆகுதுன்னா DCBA இந்த டைரக்ஷன்ல வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். A device that reverses the direction of flow of current through a circuit is called a commutator. என்ன சொல்றாங்கன்னா என்ன ஒரு டிவைஸ் வந்து இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்டோட டைரக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணுதோ அந்த டிவைஸ்க்கு பேர் வந்து கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல வந்து இந்த ஸ்பிளிட் ரிங்ஸ் நம்ம பார்த்தோம்ல P and Q, இந்த ஸ்பிளிட் ரிங்ஸ் தான் வந்து கம்யூட்டேட்டரா வந்து ஆக்ட் பண்ணுது. The reversal of current also reverses the direction of force acting on the two arms AB and CD. இந்த கரண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும் போது என்ன ஆகுது? ஃபோர்ஸும் வந்து ரிவர்ஸ் ஆகுது. எது மேல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ்? ஏபி மேலேயும் சிடி மேலேயும் வந்து ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. Thus the arm AB of the coil that was earlier pushed down is now pushed up and the arm CD previously pushed up is now pushed down அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கரண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும் போது டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏபி ஆர்மை வந்து எப்படி புஷ் பண்ணாங்க? ஏபி ஆர்ம் வந்து கீழே புஷ் ஆச்சு, சிடி இந்த ஆர்ம் வந்து மேல வந்துச்சு. இப்போ கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா DCBA இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து மூவ் ஆகும். தட் இஸ் இந்த சிடி ஆர்ம் வந்து கீழையும் ஏபி ஆர்ம் வந்து மேலையும் வந்து therefore the coil and the axle rotate half a turn more in the same direction. The reversing of current is repeated at each half rotation, giving rise to a continuous rotation of the coil and the axle. இந்த மாதிரி வந்து இந்த ரிவர்சிங் ஆஃப் கரண்ட் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். எப்போ? ஒரு ஈச் ஹாஃப் ரொட்டேஷனுக்கும் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா கண்டினியூஸ் ரொட்டேஷனும் ஆஃப் த காயில் அண்ட் த ஆக்சில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The commercial motors use an electromagnet in place of permanent magnet. இந்த மாதிரி மோட்டார்ஸ் வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு பதிலா? இன் பிளேஸ் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னெட். பெர்மனன்ட் மேக்னெட் பதிலா எலக்ட்ரோ மேக்னெட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த கண்டக்டிங் வயர் இன் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அதே மாதிரி a soft iron core on which coil is wound. அப்படின்னா ஒரு அயன் கோர் இருக்குல்ல, அயன் ராட்ல வந்து ஒரு காயில வந்து சுத்தி வச்சிருக்க மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. The soft iron core on which the coil is wound plus the coil is called an armature. என்ன சொல்றாங்கன்னா இந்த சாஃப்ட் அயன் கோருக்கு மேல ஒரு
ஒரு காயிலை வந்து சுத்தி வைப்பாங்க. அந்த காயில் சுத்தி வச்சிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் சேர்த்தது வந்து என்னன்னு பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்மச்சர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, திஸ் என்ஹான்சஸ் த பவர் ஆஃப் த மோட்டார். அந்த மோட்டாரோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஆர்மச்சரை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.